இப்போ இங்கே யாருக்கு அதிக ஸ்ட்ரெஸ் இருக்குப்பா? என்னப்பா என்ன எல்லாம் எல்லாம் எவ்ரிபடி. இப்போ இந்த 3 பேர் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும், என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கா இவங்களுக்கு? இவருக்கு கண்டிப்பா இருக்கு சார். பார்த்தாலே தெரியுமா? பார்த்தாலே தெரியும். இல்ல சார், பேசுறதுனால எப்பயுமே அஃபென்சிவ் மோடுக்கு போக கூடாது. வந்த உடனே அடிக்கணும்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா அவர் என்ன சொல்றாரு எல்லாம் கேட்கணும். ஆக்சுவலா என்னன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் ரொம்ப அவ்வளவா இல்ல. இவங்களுக்கு வந்து மைக் கொடுங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருமா. எல்லாருமே அஃபென்சிவ் மோட்ல இருக்கீங்களே, கொஞ்சம் இருமா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வேண்டும், ஆரம்பிங்க. ரைட். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டீப் பிரீத்திங் டெக்னிக் மூலியமா நம்ம வந்து இது பண்ண போறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சில பேர் தம்மே அடிக்கிறாங்கன்னா நிறைய பிரீத் அவுட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து ஹேண்ட்ஸை ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க, ரெண்டு கையும் இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது சிரிக்கணும். சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இப்போ நீங்க சொல்றதுக்கே கூச்சப்படுறீங்க இல்லையா, அது மாதிரி ஃப்ரீயா விடுங்க. மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் நம்ம ஓப்பன் அவுட் ஆகும். ஓகேங்களா? ரெடி? ரெண்டு கையும் ஃப்ரெண்ட்ல வச்சுக்கோங்க. ஏ ஏ ஏ ஏ இப்போ கொடுத்த இந்த லாஃபர் தெரப்பி உங்களுக்கு ஏதாவது ரிலீஃபா ஃபீல் ஆச்சா? இல்லை, இவங்க பண்ணியே ஒரு 1 2 இல்ல சும்மா தெரிஞ்சுக்கிறேன். இல்ல சார், அது ஒன்றும் இல்லை. ஓகே, தெரப்பி எப்படி இருந்துச்சு? அதுக்குள்ள வாங்க. எனக்கு ஃபன்னியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இல்ல நான் உங்களை அஃபன் பண்றதா சொல்ல, எனக்கு பர்சனலா ஃபன்னியா இருந்துச்சு. ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பண்றது தான் இது. வந்து என்னன்னா இப்போ நான் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன்னியா இருக்கும். இல்ல நான் பண்ணதே எனக்கு ஃபன்னியா இருந்துச்சு. அது பெட்டர் தானே. அது வந்து உங்களுக்கு மைண்ட் லெவல்ல உங்களுக்கு அந்த இதெல்லாம் இன்ஹிபிஷன்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக தான் அந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்றோம்.